கரண்ட்ல ஆக்டிவா அண்ட் ஆக்சஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி டிவிஎஸ்ல இருந்து லான்ச் பண்ணிருக்க ஸ்கூட்டர் தான் ஜூபிட்டர் 110. ஃபர்ஸ்ட் ஜூபிட்டரோட ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடச் எலக்ட்ரிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்ல ஃபியூல் டேங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. ஓகே, பைக்கோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 113 சிசியும் தென் சிங்கிள் சிலிண்டரும் ஏர் கூல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 7.9 பவரும் தென் டார்க்னு பார்த்தீங்கன்னா 9.8 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓபிடி டூபி மாடல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்து இன்னைக்கு ஓட்டி பார்த்தவங்க நல்லாவே பிக்கப் இருந்துச்சு. பிக்கப் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமும் ஸ்மூத்தான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து பர்சனலாக ஃபீல் பண்ண வைக்குது. தென் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்குமே நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் மைலேஜ் 110 சிசின்றதுனால நல்லாவே மைலேஜ் நம்ம வந்து இந்த வண்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மைலேஜில் கம்பெனி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50 to 60 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 45 to 48 வரைக்கும் கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக்கும் பேக்ல வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீல்ஸ்ன்னு பார்த்தோன்னா 12 இன்ச்சில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அதுவும் டியூப்லெஸ் டயரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்னு பார்த்தோன்னா சஸ்பென்ஷன். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பேக்லன்னு பார்த்தோம்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டுன்னு பார்த்தோம்னா நல்லா லாங்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஷார்ட்டாகவும் பேக்கில் நல்லா ஒய்டாகவும் இருக்குது. ஸோ உட்காந்து ஓட்டுறவங்களுக்கும் பின்னாடி உட்காந்து வரவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ குஷன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ லாங் டிரைவரில் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இன்னொரு ஹைலைட் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா பூட் ஸ்பேஸ் தான். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வண்டியில் நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது. நிறைய திங்ஸ் கேரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. 33 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஹெல்மெட் கேரி பண்ணுற அளவுக்குமே ஒரு ஸ்பேசியஸான ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபுட் ஃப்ளோரோட ஸ்பேஸ் தான். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பேக் வச்சு கேரி பண்ணி போகிற அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான பிளேஸாக வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபோனு வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஃபியூல் டேங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து நம்ம ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணி ஃபியூல் போடுறதுக்கு இல்லாமல் ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்து மாடர்னைஸ்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீ வந்து மல்டி ஃபங்க்ஷன் கீ கொடுத்துருக்கறதுனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. இந்த வண்டியோட பியூட்டி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே இந்த டிஆர் லைட்டும் அதோட கலர் தான். ஸோ ஃப்ரண்ட்ல ஹெட்லைட்னு பார்த்தோம் அப்படின்னா எல்இடி லைட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவே டிஆர்எல் லைட்ல பார்த்தீங்கன்னா சைடு இண்டிகேட்டர்ஸோட பார்க்கிங் லைட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து மெட்டலும் அதுக்கு மேலே ஃபைபரும் அது அகைன் பின்னாடி வந்து மெட்டலும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பட்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹை பீம் லோ பீம் பட்டனு, ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இன்டகிரேட்டட் பார்க்கிங் லைட்ஸ் பட்டனு, தென் ஹாரன் பட்டன். அப்படியே ரைட்ல வந்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமும் தென் கீழே பார்த்தீங்கன்னா ஐடச் ஸ்டார்ட் பட்டனும் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எல்சிடி கலர் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் வண்டியோட சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கோ இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதோட வண்டி எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படின்றதையும் நமக்கு மானிட்டர் பண்ணி காமிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டர்ன் டு டர்ன் நேவிகேஷன், கால் மெசேஜ் அலர்ட், தென் வண்டியை லாஸ்ட்டாக எங்கே பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே எல்லா வண்டியுமே ஆஃப் பண்ண உடனே லைட்லாம் ஆஃப் ஆயிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வண்டியோட கீயை வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே வந்து நைட் டைம்ல ஒரு 4 செகண்ட் வரைக்கும் லைட் வந்து நமக்கு வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். இது வந்து பார்க்கிங்ல இருக்கவங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே வண்டியில வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் போட்டு திரும்புறோம் அப்படின்னா வந்து கொஞ்ச நேரத்தில் நம்மளே ஆஃப் பண்றதுக்கு ஒரு ஆஃப் பண்ணணும்னு ஒரு தாட் வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காவே கொஞ்ச தூரம் போனோம்னா அதுவே இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆஃப் பண்ணிடும். ஃபைனலா மூணாவது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சடனா வந்து நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்ல வண்டியை பிரேக் பிடிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்க்கிங் லைட்ஸ் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அந்த வண்டியோட பாசிட்டிவ் எல்லாமே பார்த்தாச்சு. ஆனா இதுல இன்னும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. யூசர் சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். யூசரோட ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் போனாலே வந்து பூட் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு அனல் மாதிரியான ஃபீல் வருது. ஸோ இதனால வந்து என்ன அப்படின்னா பெட்ரோல் மாதிரியான ஒரு பொருளோ இல்ல போனோ வச்சு கேரி பண்ணி போறது வந்து பெஸ்டான ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு வந்து யூசர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூசரோட ரெண்டாவது ஃபீட்பேக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா யூசரால கனெக்ட் பண்ணவே முடியல. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கு. தென் ஆப்புமே கனெக்ட் பண்ண முடியல. ஸோ வண்டி வாங்கி 300 கிலோமீட்டர் தான் யூசர் ஓட்டி இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயுமே இந்த சைட் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. அதை நம்மளாலே ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் 4 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸா வந்து 1 lakh to 1,15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இந்த வண்டி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வியர் ஹெல்மெட் அண்ட் ரைட் சேஃப்.